சரவண பெருமாள் அவர்கள் எம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். ஐயா, அந்த அம்மாவுடைய அறிக்கை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆழமாக புரிஞ்சிருப்பீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரமின்மையினால் நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும். தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோடய பொன்னான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போது நான் இப்போ இந்த தமிழ் கடவுள் முருகன் சொன்ன உடனே எம்ஜிஆர் அவர்கள் பல தோற்றங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அனைத்து மக்களினுடைய தலைவர் அப்படின்றத படங்கள் வாயிலாகவும் செயல்பாட்டின் வாயிலாகவும் வெளிப்படுத்தி கொண்டார். நேற்று கூட சந்திரலேகா அம்மையாரினுடைய ஒரு பேட்டியை நான் சிறிய காணொலியை பார்த்தேன். அதில் எம்ஜிஆரினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்தது. திண்டுக்கல் தேர்தலில் சுப்பிரமணியம் அப்படின்றவர் இறந்துடுறார் 1972 தேர்தலில். அவர் குடும்பத்துக்கு எம்ஜிஆர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் செக்ரட்டரியாக இருந்த சந்திரலேகா அம்மையாரிடம் இந்த சுப்பிரமணியன்றவர் இறந்துட்டார், அவருக்கு என்ன தேவை அப்படின்னு கேளுங்க அப்படின்னப்போ ஒரு இன்ஸ்டன்ஸில் அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக பல நலத்திட்டங்கள் கிடைச்சி கொண்டு தான் இருக்குது. எனக்கு எதுவும் தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லி சந்திரலேகா அம்மையார் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் அப்படின்றத, அந்த மாதிரியான ஒரு தலைமை கீழே வைத்தியலிங்கம் போன்றவர்கள், இப்போ இந்த கலைராஜன் எம்எல்ஏ, முன்னாடி டி நகர் எம்எல்ஏவாக இருந்தவர், அது இல்லாமல் KKSR ராமச்சந்திரன், பல பேர் ராஜகண்ணப்பன், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க. செங்கோட்டையன் இப்போது ரீசெண்டாக செங்கோட்டையன், இவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க அப்படின்றது ஒரு நிலைப்பாடு, அதாவது கொள்கை நிலைப்பாடு இல்லாத சூழ்நிலையில் அங்கே போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட செயல்பாட்டின் வாயிலாக நாங்கள் தீய சக்தியை ஆதரிக்கிறோம் அப்படின்றது தான் அவங்க நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதுதான் இப்போது ஒரு தன்னலமற்ற நிலைப்பாட்டை சசிகலா அம்மையார் எடுத்திருப்பது தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த திமுக ஆட்சி ஆதரித்தே அவங்க பேசவும் இல்லை. அது தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறார். ஆதரிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதை தான் சொல்கிறேன். அது நமக்கான சூழ்நிலையும் கிடையாது. அவர்களோட செயல்பாடுகளும் இன்னும் ரொம்ப மோசமாகிக்கிட்டே தான் போகுது. அதெல்லாம் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார். ஆரம்பித்ததே டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் கணக்கு கேட்டதற்கு வெளியானார். ஆமாம், மரணிக்கும் வரை அதுதான் போய் சேர்வது எப்படி? அதை தான் சொல்கிறேன். இப்போ அவங்க எல்லாம் அவர் எம்ஜிஆர் தீய சக்தியை வரவிடக்கூடாது, தமிழக மக்களை காக்க வேண்டும் என்று ஆரம்பித்த கட்சியானது இன்றைக்கி அந்த கொள்கையிலேருந்து நிலைப்பாட்டிலேருந்து இவங்க மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா இவங்கெல்லாம் வெளியில் போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆனால் இவர்கள்லாம் எதற்காக சுயநலத்திற்கு, அதை தான் சசிகலா அம்மையார் தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு எம்ஜிஆரோட பாடல் வரிகளில் கூட இருக்குது, ஒரு சுயநலத்தின் உருவம் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாடல் வரிகளில் சொல்லுவார். அது மாதிரி இந்த சுயநலம் இல்லாத தன்னலமற்ற நிலைப்பாட்டை எடுத்து மக்கள் நலம் என்றே சொல்லுவார். மக்கள் நலம் ஒன்றே குறிக்கோளாக கொள்வார். அந்த பாட்டு தான் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அந்த பாட்டில் தான் அவர் பாடல் வரிகளில் இருக்குது. ஆனால் மக்கள் நலன் சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறாங்க இவங்க. அதை எதிர்த்து தான் எம்ஜிஆர் கடுமையாக எதிர்த்து தான் வெளியில் போனார், கட்சி ஆரம்பித்தார். அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறிக்கொண்டு வருகிறார்கள். அதை தான் சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்க, வைத்தியலிங்கம் போன்றவர்களை அவங்க தொகுதியில் இருக்க மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரோட நிலைப்பாட்டை, இந்த மாதிரி மாற்றுக் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு தீய சக்தியாக இருக்கக்கூடிய கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்றது தான். ஆனால் இன்றைக்கி சசிகலா அம்மையார் தொடர்ந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பாட்டை அவர்கள் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மக்கள் நலனே ஒரே எண்ணத்தோடு தான் அவங்களுடைய கருத்துக்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா 21 தேர்தலில் ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி அவங்க அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறேன், நான் இந்த எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கியிருந்தாங்க. ஆனால் அதற்கான ஜெயலலிதா அம்மையார் சொன்ன 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கான நிலைப்பாட்டிலிருந்து இன்றைக்கி படிப்படியாக கீழே இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனோட நிலைப்பாடு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை திறன் இதிலிருந்து குறைந்து வந்து கொண்டு இருக்குதான். மக்களுடைய ஆதரவு இருந்தாலுமே இரட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இருந்தாலும்
எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை திறன் வந்து இன்றைக்கி வைத்திலிங்கம் அவர் வெளியே போயிருப்பது குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே வைத்திலிங்கம் அவர்கள் சேர்ந்து அந்த 5 குழுவில் இருந்தாங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் 5 பேர் கூடி கேசி பழனிசாமி, இவர் புகழேந்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவரே வந்து வெளியில் போயிட்டார் அப்படின்றதப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக சென்றார்கள், சுயநலத்தினுடைய முழு சுயரூபமாக சென்றிருப்பதாக நம்ம கருத வேண்டும். கண்டிப்பாக. ஆனால் வந்து இந்த கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பதற்கு சசிகலா அம்மையாரால் தான் முடியும் என்று பல இடங்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை தான், அந்த கருத்தை தான் சசிகலா கருத்து திரு சரவணபெருமாள் பல இடங்களில் தாண்டி எதிர்க்கட்சி முகாமிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது உண்மை. அதை தான் நான் சொல்ல வரேன். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு பத்திரிகையாளனாக அதிமுக அல்ல, தென் தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரங்களில் இலையை தவிர நாங்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம், மீனவ சமூகம் அவர்கள் சொன்னார்கள். எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, 3வதாக சசிகலா, இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். இல்லை, அது உண்மை. ஏன்னா ராமநாதபுரம் தேர்தலில் வந்து லோக்சபா தேர்தலில் நம்ம நண்பர் தான் வேலை செஞ்சார் ஓபிஎஸ்க்கு. அங்கே வந்து அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இவர் வந்து சசிகலா அம்மையாரோட இணக்கமாக இருந்திருந்தால் ஓபிஎஸ் அவர்களும் அந்த சூழ்நிலையில் அவங்கள வந்து ஒருங்கிணைச்சிருந்தாங்கன்னா, அவங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்திருப்பார் அப்படின்னு தான் தகவல் அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். இந்த கேகே சார் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு சொன்ன கருத்து தான் நான் சொல்லிக்கிறேன். பேர் சொல்ல விரும்பவில்லை. பட் ஆனால் அதில் அந்த ஒரு 10-15 பேரில் வந்து ஒருத்தர் சொன்ன கருத்து என்னென்னா, அங்கே வந்து ஏன் வந்து நீங்கள் திமுகவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே சரியான ஆளுமை இல்லை, தலைமை இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டோம். சசிகலா அம்மையார் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் வந்து இன்னும் அங்கேயே தான் இருந்திருப்போம் அப்படின்ற கருத்தை தான் வந்து அவர்கள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து தெளிவாக வந்து ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி கொண்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டால், சசிகலா அம்மையார் எப்படியாவது இந்த கட்சிக்குள் ஒருங்கிணைக்கப்படக்கூடாது என்ற ஒரு சதி வலையை பல இடங்களில் கட்டமைத்து கொண்டு இருப்பதாக தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது.